ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான, சுவாரஸ்யமான ஒரு உரையாடலுக்குள்ள போகப் போறோம். பொதுவா புத்தர் அப்படின்னொன்னே நமக்கு என்ன தோணும்? ம், ஒரு மரத்தடியில ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கிற ஒரு மாமனிதர். இல்லனா ஒரு கடவுள். எந்த கவலையும் இல்லாத ஒருத்தர். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஆனா உண்மை என்னன்னா, அவரும் உங்களையும் என்னையும் போல வலிகளால் துடிச்ச, ஏமாற்றங்களை சந்திச்ச ஒரு சாதாரண மனுஷன்தான். நிஜமா, அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆமா. அந்த வலிகள் தான் அவருக்கு விடுதலையை தந்தது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு நாம புகழ்பெற்ற ஜென் ஆசிரியர் திக் நாட் ஹான் எழுதின த ஹார்ட் ஆஃப் த புத்தாஸ் டீச்சிங், அதாவது புத்தரின் போதனைகளின் இதயம் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகளை தான் அலச போறோம். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் இது. கண்டிப்பா. இந்த தகவல் நிறைந்த உலகத்துல தினசரி நாம சந்திக்கிற மன உளைச்சல், கோபம், கவலைகளெல்லாம் எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல ரொம்ப பிராக்டிகலா பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது, புத்தரை ஒரு கடவுளா தள்ளி வைக்காம அவரும் துன்பப்பட்டார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம முதல் படி. ம். அவர் நம்மள மாரி கஷ்டங்கள் அனுபவிச்சார்னு சொல்றீங்க. ஆமா. விமலகீர்த்தி அப்படிங்கிற ஒரு அறிஞர் இத ரொம்ப அழகா சொல்வார். உலகம் நோயுற்று இருப்பதால் நானும் நோயுற்று இருக்கிறேன். மக்கள் துன்பப்படுவதால் நானும் துன்பப்படுகிறேன் அப்படின்னு. வாவ்! உலகம் நோயுற்றி இருப்பதால் நானும் நோயுற்றி இருக்கிறேன். ரொம்ப ஆழமான வரி இது. கரெக்ட். புத்தரும் இதேதான் உணர்ந்தார். துன்பப்படுற ஒருத்தனால தான் புத்தரின் இதயத்துக்குள்ள முழுமையா நுழைய முடியும். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா, அதாவது, வலி, வேதனை இதெல்லாம் நம்ம தப்பிச்சு ஓட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. அதுதான் விடுதலைக்கான திறவுகோல். இத கேட்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ உடம்பு சரியில்லாம ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னு வைங்க. அவர் முதல்ல நோய்க்கான அறிகுறிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே நோயை ஆராய்வார். ஆமா, கண்டிப்பா. எடுத்த உடனே மாத்திரை தரமாட்டார். அதே மாதிரி நாமளும் நம்மளோட துன்பத்தை ஒரு நோய் மாதிரி முதல்ல அங்கீகரிச்சு ஆராயணும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி அதேதான். நம்ம பிரச்சனை என்னன்னா, துன்பம் வந்த உடனே அதுல இருந்து ஓட பாக்குறோம். ஆமா. உடனே மொபைல் போனை நோண்டுறது, இல்ல இன்ஸ்டாகிராம் பார்க்கறது. கரெக்ட். வேற ஏதாவது செஞ்சு அந்த வலிய மறக்க நினைக்கிறதுன்னு நம்ம கவனத்தை திசை திருப்புறோம். ஆனா பாத்தீங்கன்னா, புத்தர் தன்னோட வாழ்க்கையில 45 வருஷமா தொடர்ந்து போதிச்சதே ரெண்டே விஷயங்கள் தான். 45 வருஷமா ரெண்டே விஷயமா? அது என்னது? ஒன்னு துன்பம், அப்புறம் ரெண்டாவது அந்த துன்பத்தை எப்படி மாத்துறது அப்படிங்கிறது மட்டும்தான். ஓ! அவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு துன்பத்துக்கு. ஆமா. திக் நாட் ஹான் தன்னோட இளமை காலத்துல வியட்நாம் போர்னால ஏற்பட்ட ஆழமான காயங்கள பத்தி ஒரு கவிதையில சொல்வார். என் இளமை காலம் ஒரு பழுக்காத பிளம் பழம், அதுல உன் பற்கள் தடம் பதிச்சிருக்கு அப்படின்னு அந்த கவிதை ஆரம்பிக்கும். ப்ளம் பழத்துல பற்கள் தடம் பதிச்சிருக்கு. என்ன ஒரு உவமை! ஆமா. அந்த வலிய அவர் அப்படியே ஏத்துக்கிட்டாரு. அத புறக்கணிக்கல. ஓ! அந்த வலிய அவர் ஆழமா உணர்ந்திருக்காரு. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். இப்போ ஒரு தோட்டத்துல ஒரு மரம் நோயுற்று இருந்தா, நம்ம கவனம் பூரா அந்த நோய்பட்ட மரத்து மேல தானே இருக்கும். நேச்சுரலா அப்படிதான் போகும். அப்போ நம்ம வலிய மட்டும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா, ஒரு கட்டத்துல விரக்தி வராதா? நமக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம்னு தோணும்ல? அங்கதான் திக் நாட் ஹான் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. தோட்டத்துல ஒரு மரம் நோயுற்று இருந்தா கண்டிப்பா அந்த மரத்து மேல கவனம் செலுத்தி அதை குணப்படுத்தணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. சரி, குணப்படுத்தணும். ஆனா அதுக்காக அந்த தோட்டத்துல இருக்கிற மத்த ஆரோக்கியமான மரங்களோட அழக ரசிக்க நாம மறந்துடக்கூடாது. வாவ்! சூப்பர் பாயிண்ட். தயவு செஞ்சு உங்க துன்பத்தோட கைதியா மாறிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றது இதனாலதான். துன்பம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி தானே தவிர அதுவே முழு வாழ்க்கை கிடையாது. அப்போ துன்பம் இருந்தாதான் வாழ்க்கையில முழுமையா வளர முடியுமா? இப்போ குளிர்ல ரொம்ப நடுங்குனவங்களுக்கு தான் நெருப்போட கதகதப்பு முழுசா தெரியும்னு சொல்ற மாரி. கரெக்ட். 100க்கு 100 உண்மை. இந்த துன்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அதிலேந்து வெளியே வர பாதையை தான் 4 உயரிய உண்மைகள் அப்படின்னு சொல்றாங்க. 4 நோபல் ட்ரூத்ஸ். 4 நோபல் ட்ரூத்ஸ். சரி, அது என்னன்னு கொஞ்சம் பிரிக்கலாமா? கண்டிப்பா. முதல் உண்மை துன்பம். இத இனிப்புக்கு நேரெதிரான கசப்புன்னு வச்சுக்கலாம். துன்பம் இருக்குன்னு முதல்ல ஏத்துக்கிறது. சரி, ரெண்டாவது? ரெண்டாவது அந்த துன்பத்தோட தோற்றம். அதாவது நாம சாப்பிடுற உணவுகள், நாம கேட்கிற விஷயங்கள், நம்ம எண்ணங்கள், இதுல எதுல இருந்து இந்த துன்பம் முளைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாக்குறது. ஆமா. மூணாவது துன்பத்தை நிறுத்துதல். இந்த துன்பத்தில இருந்து விடுபட்டு நம்மள நாமே குணப்படுத்துறது சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கை. ஓகே, அந்த ஹோப் ரொம்ப முக்கியம். நாலாவது என்ன? நாலாவது தான் அதுக்கான வழியான 8 வழி பாதை. நோபல் 8-fold பாத். இது ஏதோ படிக்கிற தத்துவம் இல்ல, பிராக்டிக்கலா செஞ்சு பழகுற விஷயம். புத்தர் இறக்குற தருவாயில நடந்த ஒரு சம்பவம் எனக்கு இங்க ஞாபகத்துக்கு வருது. ஆமா, சுபத்தா சம்பவம் தானே. அதேதான். சுபத்தா அப்படின்னு ஒரு இளைஞன்
மத்த மத குருமார்கள்லாம் ஞானம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். அது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, அதுக்கு புத்தர் மத்தவங்க ஞானம் அடைஞ்சாங்களா இல்லையாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. நீ உன்னை இந்த துன்பங்கள்ல இருந்து விடுவிச்சுக்க விரும்புறியா? அப்படியானால் இந்த 8 வழிபாதையை பின்பற்று அப்படின்னு ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அவரோட ஃபோக்கஸ் பூரா அந்த பிராக்டிக்கல் சொல்யூஷன் மேல தான் இருந்துச்சு. இந்த 8 வழிகள்ல சரியான பேச்சு அப்புறம் ஆழமாக கவனித்தல், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன், இல்லையா? நிச்சயமா. நாம எப்படி பேசுறோம், மத்தவங்க சொல்றத எப்படி காது கொடுத்து கேக்குறோம் அப்படிங்கறது தான் நம்ம உறவுகளையும் நம்ம மன அமைதியையும் தீர்மானிக்குது. கரெக்ட். ஆழமா கவனிக்கிறது, அதாவது டீப் லிஸ்னிங் அப்படின்னு என்ன தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. அவங்க பேசி முடிச்சதும் நாம என்ன திரும்ப கவுண்டர் கொடுக்க போறோம்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே கேக்குறது இல்ல. ஆமா, நாம முக்காவாசி நேரம் அதான் பண்றோம். கரெக்ட். ஆனா உண்மையான கவனித்தல்ங்கிறது அவங்க வலிய, அவங்க உணர்வை முழுமையா உள்வாங்கிறது. அப்படி கேக்கும்போது நீங்க பதில் சொல்லணும்னு அவசியமே இல்ல. பதில் சொல்லலைன்னா உங்களுக்கு கோபம் வராதா? இல்லவே இல்ல. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களோட கோபம் தானாவே குறைய ஆரம்பிச்சிரும். இது ஒரு சைக்காலஜிக்கல் உண்மை. நீங்க காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நிஜ வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்குதுன்னு வச்சுப்போம். நீங்க பயங்கர கோபத்துல இருக்கீங்க. அந்த மாதிரி கொந்தளிப்பான மனநிலையில அமைதியா உட்கார்ந்து ஆழமா கவனிக்கிறது, சரியா பேசுறதெல்லாம் சாத்தியமா? எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்னதான் பிராக்டிக்கலான தீர்வு? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான நடைமுறை சிக்கல் தான். கோபத்துல இருக்கும்போது நேரா பேசி புரிய வைக்கிறது ரொம்பவே கடினம். ஆமா, வார்த்தைகள் தடிச்சிடும். அதுக்கு திக் நாட் அண்ட் ஹார்ன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழி சொல்றாரு. அதுதான் கடிதம் எழுதும் முறை. கடிதம் எழுதுறதா? இந்த காலத்திலயா? ஆமா. உங்களுக்குள்ள கோவமோ வருத்தமோ பொங்கி வழியும் போது நேரா பேசினா சண்டை பெருசாகும். அந்த நேரத்துல ஒரு பேப்பரை எடுத்து ஒரு கடிதம் எழுதுங்க. ஓ, வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லாம பேப்பர்ல எழுதணுமா? ஆமா, பேப்பர்ல எழுதுறது இன்னும் எஃபெக்டிவ். உங்க வலிய வெளிப்படுத்துங்க. ஆனா அதே சமயம் எதிரே இருக்கிறவங்க மேல உங்களுக்கு இருக்கிற அன்பையும் அதுல காட்டுங்க. புரிதலோட எழுதணும். நிதானமா பொறுமையா எழுதப்படுற ஒரு கடிதம் உடைஞ்சு போன தகவல் தொடர்ப ஒரு மேஜிக் மாதிரி சரி பண்ணிடும். நேரா சொல்ல முடியாத பல உணர்வுகளை ஒரு கடிதம் ரொம்ப அழகா கடத்திடும். வாவ், இந்த கடிதம் எழுதுற ஐடியா நிஜமாவே ஒரு சூப்பர் பிராக்டிகல் சொல்யூஷன். நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சரி, கோபத்தை கையாடுறத பத்தி பேசிட்டோம். ஆனா நாம ஏன் முதல்ல இவ்ளோ கோவப்படுறோம் இல்ல கவலைப்படுறோம்? அதுக்கு காரணம் உலகத்தோட உண்மையான இயல்பை, அதாவது ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்காதது தான்னு திக் நாட் ஹான் சொல்றார். ஆமா, புத்தகத்துல 3 தர்ம முத்திரைகள் பத்தி சொல்லியிருக்கார். 3 தர்ம சீல்ஸ். கரெக்ட். அதுல நிலையாமை அப்படிங்கிற விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறது. இம்பர்மனன்ஸ். நிறைய பேர் நிலையாமை அப்படிங்கிற உடனே ஒரு வித சோகமான விஷயம்னு நினைச்சு பயப்படுவாங்க. ஆமா, ஐயோ எல்லாம் அழிஞ்சிடுமே அப்படிங்கிற பயம். ஆனா அத கண்டு பயப்பட தேவையில்ல. ஒரு பூ என்றாவது ஒரு நாள் வாடிடும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அது பூத்திருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல அதை நாம இவ்ளோ ஆழமா நேசிக்கிறோம். ரொம்ப உண்மையான வார்த்தை. நிலையாமை அப்படிங்கிறது ஒரு சாபம் கிடையாது, அது ஒரு வரம். ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன குழப்பம் வருது. என்ன குழப்பம்? உலகத்துல இருக்கிற எல்லாமே நிலையற்றவை, ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சு போகும் இல்ல மாறிடும் அப்படின்னா அப்புறம் வாழ்றதுல என்னதான் அர்த்தம் இருக்கு? நம்ம ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு எதையாவது சாதிக்கணும்? இது ஒரு வித விரக்தியை தானே கொடுக்கும். இத கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல பாருங்க. நிலையாமை அப்படிங்கிறது வாழ்க்கையோட குறைபாடு இல்ல, அதுதான் வாழ்க்கையோட அடிப்படையே. எப்படி சொல்றீங்க? ஒருவேளை எல்லாமே நிரந்தரம்னு வெச்சுப்போம். ஒரு விதை மரமாக முடியுமா? முடியாது, விதையாவே தான் இருக்கும். ஒரு குழந்தை பெரிய ஆளா முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி உங்களோட துன்பமும் நிரந்தரமாயிடும்ல. வாவ், அத நான் யோசிக்கவே இல்ல. நிலையாமை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம படுற கஷ்டம் நாளைக்கு சந்தோஷமா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையே வருது. நிலையாமை இருப்பதால தான் மாற்றம் சாத்தியமாகிறது. ஆமா, அப்படி யோசிக்கும்போது நிலையாமை அப்படிங்கிறது மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு புரியுது. எக்ஸாக்ட்லி. இதுக்கு அடுத்ததா நான் அற்ற தன்மை பத்தி சொல்றாரு. நான் செல்ஃப். ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது மனிதன் என்பவன் வெறும் மனிதன் அல்ல, மனிதன் அல்லாத பல கூறுகளால நாம உருவாகி இருக்கிறோம். நாம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, காடுகள், விலங்குகள்னு இது எல்லாத்தோட கலவையால தான் நாம இருக்கிறோம். ஆமா, இது அவர் டீப் எக்காலஜி இல்லனா ஆழ்ந்த சூழலியல் அப்படின்னு சொல்றாரு. நாம எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான புரிதல். இன்டர்கனெக்டட்னஸ். இந்த இடத்துல தான் நாம அன்பை பத்தி பேசணும். அன்பை பத்தியா? எப்படி கனெக்ட் ஆகுது? நாம எல்லாரும் ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சிருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டா
மத்தவங்க கிட்ட நாம காட்டுற அன்போட பரிமாணம் முழுசா மாறிடும். புத்தகத்துல உண்மையான அன்பின் 4 அளப்பரிய மனநிலைகளை பத்தி ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. 4 immeasurable minds of true love. இது பிரம்ம விகாரங்கள்னு சொல்றாங்க. கரெக்ட். அது என்னன்னா, ஒரு நிமிஷம், நான் வேணா அதை கொஞ்சம் விளக்கட்டுமா? ஏன்னா புத்தகத்துல இதுக்கு கொடுத்திருக்கிற உதாரணங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ, தாராளமா சொல்லுங்க. முதல் மனநிலை மைத்ரி, அதாவது மத்தவங்களுக்கு அன்பையும் மகிழ்ச்சியும் தருதல். 2வது கருணா, கருணையோட மத்தவங்க துன்பத்தை போக்குறது. ம் 3வது முதிதா, மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து நாமளும் சந்தோஷப்படுறது. 4வது உபேக்ஷா, நடுநிலையோட இருக்கிறது, மத்தவங்கள அவங்க பாட்டுக்கு சுதந்திரமா விட்டுறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல அந்த மைத்ரி, அதாவது அன்பை விளக்குறதுக்கு துரியன் பழம் உதாரணத்தை சொல்றார். டூரியன் ஃப்ரூட். ஆமாம், அந்த துரியன் பழம் உதாரணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நீங்களே அதை சொல்லுங்க. துரியன் பழத்தோட வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சிலருக்கு அது உயிரே, ஆனா சிலருக்கு அதோட வாசனை அடிச்சாலே வாந்தி வந்துரும். ஆமா, எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போ எனக்கு துரியன் பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் உங்க மேல திணிச்சு சாப்பிடு சாப்பிடு உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் இன்னும் வற்புறுத்துனா அது எப்படி அன்பாகும்? கண்டிப்பா அது அன்பாகாது, ஒரு டார்ச்சர் தான். அதான், நமக்கு பிடிச்சத மத்தவங்க மேல திணிக்கிறதுக்கு பேர் அன்பு கிடையாதுல்ல. அடுத்ததா இன்னொரு சூப்பரான உதாரணம் இருக்கு. டின் கேனில் அடைக்கப்பட்ட கோடைகால காற்று. சம்மர் பிரீஸ்னு டின் கேன். இது ரொம்ப ஆழமான ஒரு குறியீடு. கோடை காலத்துல வீசுற குளிர்ந்த தென்றல் காத்து நம்ம உடம்பு மேல படும்போது எவ்வளோ இதமா இருக்கும். அந்த காத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அது ஒரு டப்பாக்குள்ள அடைச்சும் வச்சு சொந்தம் கொண்டாட நினைச்சா என்ன ஆகும்? அது காத்தா இருக்காது, உள்ளே செத்துடும். அதே மாதிரி தான் நம்ம காதலனையோ காதலியோ இல்ல நமக்கு பிடிச்சவங்களையோ நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், ஒரு டப்பாக்குள்ள அடைக்கணும்னு நினைச்சா அது அவங்கள அழிக்கிறதுக்கு சமம். ரொம்ப அருமை. நீங்க சொன்ன இந்த 2 உதாரணத்தையும் சேர்த்து பார்த்தா உண்மையான அன்பினா என்னன்னு தெளிவா புரியும். லவ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது உண்மையான அன்பு அப்படிங்கிறது புரிதல் அடிப்படையாக கொண்டது. ஆமா, புரிதல் ரொம்ப முக்கியம். எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களோட விருப்பங்கள், அவங்களோட வலிகள், தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்காம நாம காட்டுற அன்பு அவங்களுக்கு மூச்சு திணறல தான் உருவாக்கும். புரிதல் இல்லாத அன்பு ஒரு சிறைச்சாலை மாதிரி. அந்த தென்றல் காத்து உதாரணம் நமக்கு உணர்த்துறது இததான். சரி, தத்துவங்கள் எல்லாம் ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இந்த அன்பையும் புரிதலையும் ஒவ்வொரு நாளும் நாம எப்படி பிராக்டிஸ் பண்றது? பிராக்டிக்கலா கேக்குறீங்க. ஆமா, ஏன்னா தினசரி வாழ்க்கையில ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. டிராஃபிக், வேலை, குடும்பம்னு. இதுக்கு பிராக்டிக்கலா ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இதுக்கு தான் 6 பரமிதாக்கள் அப்படின்னு சில செயல்முறைகளை சொல்றாரு. 6 பரமிதாஸ். ஓகே, அதுல என்னெல்லாம் வருது? இதுல குறிப்பா தானம், அதாவது கிவிங், அப்புறம் பொறுமை அல்லது உள்ளடக்கம், இத க்ஷாந்தின்னு சொல்றாங்க. அப்புறம் விடாமுயற்சி, வீரியா. இந்த 3 விஷயங்களை நாம டெய்லி வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். அந்த தானம் அல்லது விட்டு கொடுத்தல் பத்தி புத்தகத்துல இருக்கிற வெங்காய செடி உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனியன் பிளான்ட். ஆமா, அது ஒரு ஆழமான கவனிப்பு. ஒரு வெங்காய செடியை நாம வெட்ட வெட்ட அது திரும்ப திரும்ப துளிர்த்து வளர்ந்துட்டே இருக்குமா. அதே மாதிரி நாம மத்தவங்களுக்கு அன்பையும் மகிழ்ச்சியையும் எந்த அளவுக்கு அள்ளி வழங்குறோமோ அந்த அளவுக்கு அது நமக்குள்ள குறையாம மீண்டும் மீண்டும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அளவற்ற சோர்ஸ் மாதிரி. ரொம்ப அருமையான உதாரணம். அதே மாதிரி பொறுமை அல்லது உள்ளடக்கம் அப்படிங்கறத விளக்க எல்லாரும் சுலபமா புரிஞ்சுக்க கூடிய இன்னொரு உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம் அது? ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல இருக்கிற தண்ணியில போட்டா என்னாகும்? அந்த தண்ணி ரொம்ப கரிக்கும், அது குடிக்கவே முடியாது. ஆனா அதே ஒரு கைப்பிடி உப்பை கொண்டு போய் ஒரு பெரிய நதியில போட்டா அந்த நதி அது ஒரு பொருட்டாவே மதிக்காது. அந்த நதி நீரை நீங்க தாராளமா குடிக்கலாம். ஓ, அப்போ அந்த உப்புங்கிறது தான் கஷ்டங்கள், காயப்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் இல்லையா? கரெக்ட். நம்ம மனச ஒரு சின்ன கிண்ண மாதிரி சுருக்கி வச்சிருந்தோம்னா மத்தவங்க சொல்ற ஒரு சின்ன கடுமையான வார்த்தை கூட நம்மள பெரிய அளவுல பாதிக்கும். ஆமா, நம்ம உடனே அப்செட் ஆயிடுவோம். ஆனா நம்ம மனச ஒரு பெரிய நதி மாதிரி விரிவுபடுத்திக்கிட்டா எந்த துன்பமோ எந்த கசப்பான வார்த்தையும் நம்மள பாதிக்காது. நம்ம மைண்டு அப்படிங்கிற கிடங்குல கோவம், பயம், பொறாம மாதிரியான கெட்ட விதைகளும் இருக்கு. ஸ்டோர் கான்ஷியஸ்னஸ். ஆமா, அன்பு, புரிதல், கருணை மாதிரியான நல்ல விதைகளும் இருக்கு. நாம எந்த விதைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கிறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம வாழ்க்கையோட சந்தோஷமே அடங்கியிருக்கு. இத செலக்டிவ் வாட்டரிங் அப்படின்னு சொல்றாரு. நதி மாதிரி மனசை வச்சுக்கணும்னு சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நிஜத்துல ஃபாலோ பண்ண முடியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? வியட்நாம் போர் சமயத்துல திக் நாட் ஹானோட முதல் சீடரான திக் நாட் ட்ரையும் இன்னும் சில சமூக ஆர்வலர்களும் கடத்தப்பட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னே கடைசி வரைக்கும் தெரியல. ஆமா, அது ஒரு பெரிய துயரமான சம்பவம்.
இவ்ளோ பெரிய வலிய இழப்ப கொடுத்த எதிரிகளை பார்த்து எப்படி ஒருத்தனால நதி மாதிரி இருக்க முடியும்? இது நிஜமாவே சாத்தியம்தானா? இங்கேதான் நாம எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தன்னோட நெருங்கிய சீடர்களை இழந்து அவ்ளோ பெரிய துயரத்துல இருந்தப்ப கூட திக் நாட் ஹான் அந்த அமெரிக்க வீரர்களை வெறுக்கல, பழி வாங்கணும்னு நினைக்கல. நிஜமாவா? எப்படி இது முடியும்? எப்படி தெரியுமா? அந்த வீரர்களையும் அந்த போரோட இரைகளா, அதாவது விக்டிம்ஸா, ஒரு தவறான சிஸ்டத்தோட பலிக்கடாக்களா தான் அவர் பார்த்தார். ஓ, அவங்க செஞ்ச தப்ப அவர் நியாயப்படுத்தல, ஆனா அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற அவங்களோட அறியாமையா ஆழமா புரிஞ்சுக்கிட்டார். டீப் லுக்கிங். ஆமா, சூழ்நிலையா ஆழமா பாக்குறது மூலமா மட்டும்தான் இந்த மாபெரும் கருணையை அடைய முடியும். அதுக்கு அந்த பெரிய நதி மாதிரியான மனசு தேவை. எவ்ளோ பெரிய மனசு இருந்தா அது முடியும்னு நினைக்கும் போதே எனக்கு புல்லரிக்குது. ஆமா, அதுதான் பிராக்டிஸ். இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமானது. துன்பத்தை கண்டு ஓடாம அதை ஏத்துக்கிறது எப்படி, ஆழமா கவனிச்சு எப்படி நம்ம கோபத்தை குறைக்கிறது, குறிப்பா அந்த கடிதம் எழுதுற பிராக்டிக்கல் ஐடியா, ம் அப்புறம் நிலையாமை அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு எப்படி நம்ம மனசை ஒரு நதி மாதிரி விசாலமா வச்சுக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை அலசியிருக்கோம். நீங்க உங்க ஆபீஸ்ல ஆர்குமெண்ட் வரும்போதோ இல்ல வீட்ல சண்டை வரும்போதோ இந்த புரிதல்களை ஒரு பயிற்சியாவே செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தனியா உட்கார்ந்து யோசிக்கிறதுக்காக ஒரு ஆழமான கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. கடல்ல எழும்புற அலைக்கும் அந்த கடல் தண்ணிக்கும் உள்ள உறவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அலை தன்னை தனியான ஒரு அலையா மட்டும் நினைச்சுக்கிட்டா அது உருவாகும் போதும் பயப்படும், கரையில மோதி உடையும் போதும் மரண பயத்தை உணரும். மத்த பெரிய அலைகளை பார்த்து பொறாமப்படும். நான் சின்ன அலை, நீ பெரிய அலைன். ஆமா, ஆனா அந்த அலை தான் வெறும் அலை இல்ல, நாமளும் அந்த நீர் தான் அப்படிங்கறத முழுமையா உணரும் போது அந்த நிமிஷமே அதோட மரண பயம் மொத்தமா நீங்கிடும். வாவ்! அதாவது நம்மளோட தனிப்பட்ட அடையாளத்தை தாண்டி நாம எல்லாரும் ஒண்ணுன்னு உணர்றது. அதேதான். நாமளும் அமைதியை தேடி வெளியே எங்கேயும் அலைய தேவையில்ல. நமக்குள்ளேயே இருக்கிற அந்த புத்தரை தொடுறது மூலமா நாமே அந்த விடுதலையோட வடிவம் அப்படிங்கறத ஒவ்வொரு கணமும் உணர்ந்து வாழலாம். இதான் நிர்வாண. ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.